Hi students, I am Dilip Babu, Summer Max class 12th, exercise 8.5, question number 4. Let w of x comma y comma z equal to x square minus xy plus 3 sin z comma x comma y comma z belongs to R. Question number. Find the linear approximations at 2 comma minus 1 comma 0. ரைட். இப்போ லீனியர் அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே டபிள்யூ ஆஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை எடுத்துக்கலாம். டபிள்யூ ஆஃப் எக்ஸு கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3 சைன் இசட். சரி, ஃபஸ்ட்டு லீனியர் அப்ராக்சிமேஷனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியணும். அதை எழுதிக்கலாம். எல் ஆஃப் எக்ஸ் லீனியர் ஈக்குவேஷனோட வேல்யூ. ஸோ இங்கே டபிள்யூ கொடுத்ததுனால டபிள்யூ ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் கமா ஜெட் நாட் ப்ளஸ் டோ இங்கே டபிள்யூ இல்லையா, அதனால் டோ டபிள்யூ டிவைட் பை டோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் இங்கே நமக்கு 3 வேல்யூ வந்திருக்கு, அதனால் 3 வேல்யூ இங்கேயும் வரும். டோ டபிள்யூ டிவைட் பை டோ ஒய் இன்ட்டு y minus y naught plus dou w divided by dou z into z minus z naught. Right. First நம்ம இந்த வேல்யூகளை கண்டுபிடிக்கணும். First value w of x naught comma y naught இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இந்த பார்ட். சரி, ஃபஸ்ட்டு டோ w divided by dou x கண்டுபிடிக்கலாம். dou w divided by dou x equal to wல இருக்கக்கூடிய எக்ஸை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போது இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ்ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸ்ஒய். அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன இருக்குது, ஒய் இருக்குது. அப்போது மைனஸ் ஒய். ஸோ அப்போ அந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது அங்கேயே வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 கமா மைனஸ் 1 கமா 0. ஸோ அப்போ அந்த வேல்யூ இதில் அப்ளை பண்ணிடலாம். டோ w டிவைட் பை டோ எக்ஸ் 2 கமா மைனஸ் 1 கமா 0. ஸோ இப்போ இது எக்ஸு, ஒய், இது இசட்டு. இப்போ இந்த வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம். 2 ஆஃப் 2 மைனஸ் மைனஸ் 1, ஏன்னா ஒய்னோட வேல்யூ மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 2 சார் 4 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் பாருங்கள் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5. அதுக்கு அடுத்த வேல்யூ டோ டபிள்யூ டிவைட் பை டோ ஒய். டபிள்யூவில் இருக்கக்கூடிய ஒய்யை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும். அப்போது மைனஸ் எக்ஸ். ஸோ அங்கேயே நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. டோ டபிள்யூ டிவைட் பை டோ ஒய் அட் 2 கமா மைனஸ் 1 கமா 0. எக்ஸுக்கு ரிப்ளேஸில் வேல்யூஸ் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போது மைனஸ் 2. ரைட். அடுத்தது டோ டபிள்யூ டிவைட் பை டோ இசட். இசட்டில் இருக்கக்கூடிய டோ சைன் இசட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ சைன் இசட்டை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டபிள்யூ இருக்கக்கூடிய சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 3 காஸ் இசட் டோ டபிள்யூ டிவைட் பை டோ இசட் அட் 2 கமா மைனஸ் 1 கமா 0. அப்போ இந்த வேல்யூ எடுத்து இதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். 3 cos of 0 equal to cos 0 வேல்யூ 1. அப்போ ஆன்சர் 3. ரைட். இப்போ நமக்கு இதில் டோ டபிள்யூ டோ எக்ஸ் அந்த வேல்யூலாம் தெரிஞ்சது. இதில் டபிள்யூ ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் இருக்கு இல்லையா, ஸோ அதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டபிள்யூ ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் கமா ஜெட் நாட் ஈக்குவல் டு டபிள்யூட வேல்யூ இது இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3 sin z. அங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 கமா மைனஸ் 1 கமா 0. ஸோ இது எக்ஸ் நாட்டு ஒய் நாட்டு z நாட். இந்த வேல்யூ எடுத்து இதில் யூஸ் பண்ணலாம். 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 3 sin 0. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் 4. ஸோ இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 ப்ளஸ் 3 sin 0 வேல்யூ 0. ஸோ இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் 6 sin
3 into 0ன்றதுனால 0. இப்போ இது w of x0, y0, z0 வேல்யூ. ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸில் கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா வேல்யூ நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ 6. அப்போ அந்த 6ன்ற வேல்யூ இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். 6 ப்ளஸ் w டிவைட் பை x, w டிவைட் பை x, 2x minus y, 2x minus y. அதுக்கு அடுத்தது இங்கே x minus x0. ஸோ அதனுடைய வேல்யூ x0 அப்படின்னா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா 2, அது minus 2. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் w டிவைட் பை y, அதனுடைய வேல்யூ w டிவைட் பை y. ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூ எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் எக்ஸு இன்ட்டு ஒய் மைனஸ் பாயிண்ட்டுனுடைய வேல்யூ -1. அப்போ இங்கே என்ன வரணும் +1 ப்ளஸ் w டிவைட் பை z. ஸோ அதனுடைய வேல்யூ 3 cos z, 3 cos z இன்ட்டு z minus 0 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் w டிவைட் பை x. இந்த 2x minus yக்கு நம்ம வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். -5 அதனுடைய வேல்யூ இன்ட்டு x minus 2. அதுக்கு அடுத்தது -x வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் -2. அப்போ அந்த வேல்யூ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். -2 இன்ட்டு y + 1. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 3 cos z, 3 cos zக்கு 3 இன்ட்டு z. ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5x minus 10 minus 2y minus 2 plus 3z equal to 5x minus 2y plus 3z. ஸோ இது ரெண்டுமே நெகட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். -12 இது பாசிட்டிவ். 5x minus 2y plus 3z இது சிம்பிளிஃபை பண்ணால் -6. ஸோ இதனுடைய வேல்யூ L of x, லீனியர் அப்ராக்சிமேஷனுடைய வேல்யூ.